அம்மன் பதக்கம். எழுத்தாளர் சுஜாதா. தம்புச்செட்டி தெருவை ஒட்டிய சந்தில் மழை பெய்து ஓய்ந்து சின்ன குட்டைகளில் வான துணுக்குகள் தெரிந்தன. போக்குவரத்து நெரிசலில் அந்த டாக்ஸி முன்னேறுவதற்கு சற்று மூச்சு திணறியது. அதன் டிரைவர் ஹாரனின் மேல் ஏறக்குறைய உட்கார்ந்திருக்க சத்தத்தின் நாராசம் தாங்காமல் வசந்த் தன் புதிதாக வாங்கியிருந்த வீடியோ கேமராவின் குட்டி திரை மூலம் ஜன்னல் வழியாக பார்த்தான். பாஸ், ஒரு டாக்ஸி வருது. அருகே மேஜையில் உட்கார்ந்திருந்த கணேஷ் தன் குறிப்புகளிலிருந்து நிமிராமல், நம்ம வீட்டுக்கு தான் வந்து நிற்கும். இன்னதும் தானா கதவை திறந்து ஒரு பெண் இறங்குவாள். நம்ம கதவை தட்டுவாள். மிஸ்டர் கணேஷ் இங்கதான் இருக்காரான்னு கேட்பாள். அவள் பேரு பாப்பாவா? இல்லை, கங்கா. எப்படி இவ்வளவு விவரமா ஜோசிய மாதிரி சொல்றீங்க என்றான் வசந்த். கணேஷ் தன் பேனாவை மூடி வைத்து, நீ வரதுக்கு முன்னாடி அந்த பெண் போன் செய்தாள். வசந்த் தன் கேம்ப் ஆர்டரை சோஃபாவில் வைத்தான். டாக்ஸி அவர்கள் அரை வாயிலில் நிற்க காக்கி சீருடை டிரைவர் கதவை திறக்க அந்த பெண் ஒயிலாக இறங்கி பணம் கொடுத்துவிட்டு தன் ஆள்காட்டி விரல்களால் அவர்கள் கதவு பட்டனை ஒட்டுவதற்கு முன்பு வசந்த் கதவை திறந்து, வாங்க கங்கா, உங்களுக்காகத்தான் காத்திருக்கோம் என்றான். நீங்கள் தான் மிஸ்டர் கணேஷா என்றால் அந்த பெண். இல்லை, நான் வசந்த். அவர் எங்க? அவர் பின்னால் இருக்காரு. என்ன பார்த்தா வக்கீலா தெரியலையா என்றான் ஏமாற்றத்துடன். உள்ளே நுழைந்த பெண்ணிற்கு வயது 19க்கு மேல் ஒரு செகண்ட் கூட இருக்காது என்று தோன்றியது. கரிய கூந்தல், கரிய கண்கள், பிரதான மூக்கில் மூக்குத்தி குத்தி ஒரே ஒரு சிறிய வைரம் பளிச்சிட்டது. தூக்கலான மூக்குக்கு தோதாக இருந்தது அது. மிஸ்டர் கணேஷ், உங்களை சந்தித்ததில் பாதி கவலை தீர்ந்து போச்சு. மீதி கவலை உங்ககிட்ட இதை என்று சற்று நடுங்கும் கைகளால் தன் பைக்குள் துழாவி ஒரு காகிதத்தை எடுத்து கொடுத்தாள். முதல்ல சும்மா யாரோ விளையாடுறாங்கன்னு நினைச்சு கிழிச்சு போட்டேன். 4வது முறை வரவும் எனக்கு பயமாயிருச்சு. ராஜு சார்ட்ட கேட்டப்போ போலீஸ் கிட்ட போக வேண்டாம், கணேஷ்னு ஒருத்தர் ஃபேமஸ் லாயர் தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்ல இருக்காரு, அவர்கிட்ட காட்டலாம்னாரு. தாராளமா காட்டுங்க என்றான் வசந்த். உட்காரலாமா? கணேஷ் வசந்தை முறைத்து பார்த்துவிட்டு அந்த கடிதத்தை வாங்கி கொண்டான். படித்துவிட்டு நிமிர்ந்தான். நீங்க யாரு சொல்லுங்க? என் பேரு கங்கா, கலைத்துறையில இருக்கேன். புரியலை. கலைத்துறைனா? என்னை நீங்க டிவில பாத்துருக்கலாம், விளம்பர படங்கள்ல வருவேன். தலைவலி தைலம், சோப்பு, வாட்டர் ஹீட்டர், 2வது சேனல் வாழ்வின் வசந்தம்னு ஒரு சீரியல்ல கூட வந்திருக்கேன். வாட்டர் ஹீட்டருக்கு அப்புறம் ஞாபகம் வருது, நீங்க பாத்ரூம் டவலை சுத்திட்டு வந்திருக்கீங்க. ஞாபகம் வருது இப்போ. அது ஜனனின்னு ஒரு மதுரை பொண்ணு. நான் கவர்ச்சி காட்ட மாட்டேன். குடும்ப பெண்ணா, நல்ல மருமகளா, நல்ல மனைவியா, கணவனுக்கு காஃபி ஆத்தி கொடுக்கற பொண்ணா தான் வருவேன். இது எனக்கு பொழுதுபோக்குங்க. நாடகத்துல சினிமால நடிக்கத்தான் ஆசை. இன்ஸ்டிடியூட்ல 2 வருஷம் கோர்ஸ் பண்ணிட்டு நிறுத்திட்டேன். ராஜு சார் கூட கல்யாணம் ஆயிடுச்சு, நிறுத்திட்டேன். உங்களை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியே தெரியலையே, அவ்வளவு அழகா இருக்கீங்க. இப்ப தெரிஞ்சிருச்சு. குருவி குட்டின்னு ஒரு சொட்டு நீளத்துல பக்கெட்ல இருந்து வெள்ளை வளையர்னு சட்டையை சொட்ட உருவுவீங்களே, நீங்கள் தானே அது? இருக்கலாம், ஞாபகம் இல்ல. ஆனா எக்ஸ்ஆர்னு பேனா விளம்பரத்துல கணவருக்கு கடிதாசி எழுதுற விளம்பரத்தை எல்லாரும் நினைவு வச்சிருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இந்த லெட்டருக்கு என்ன செய்ய? பயமா இருக்குது. அவர் வேற ஊர்ல இல்ல. ஸ்மோக் பண்ணலாமா இப்போ நான் இங்க? வசந்த் அவளை உற்சாகமா பார்த்து, தாராளமாக. நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா? நான் எப்பவாதுதான். இந்த மாதிரி டென்ஷனா இருக்கிறப்போ இன்ஸ்டிடியூட்ல ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு கத்துக்கிட்டது. அவள் தன் கைப்பையிலிருந்து MS என்ற சிகரெட்டை எடுத்து தீப்பெட்டி எடுத்து இடக்கையால் உச்சி உரசி பற்ற வைத்து புகையை விடுவித்தாள். இடக்கை பழக்கம் உள்ளவங்க பெரும்பாலும் நல்லா பேசுவாங்க. சித்திரம், கைவேலை இதெல்லாம் நல்லா செய்வாங்க. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நடிப்பேன், அவ்வளவுதான். உலகத்துல 15% இடது கை பழக்கம் உள்ளவங்க இல்லையா பாஸ் என்றான் வசந்த். கணேஷ் அந்த காகிதத்தை உத்து பார்த்து கொண்டிருந்தான். வசந்த் அவளிடம், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்க கூட ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா? எதுக்கு? இப்ப நீங்க சொட்டு நீளம் பக்கெட்டுன்னு வரீங்க. எதிர்காலத்துல திடீர்னு ஏதாவது படத்துல வந்து அது சக்சஸ் ஆகி ஜூப்ளி படமாகி பெரிய ஸ்டாரா போயிட்டா இந்த படத்தை காட்டி கங்கா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னு என் பேர பிள்ளைகளுக்கு காட்டலாம் இல்லையா? உடனே கணேஷ், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, புதுசா ஒரு வீடியோ கேமரா வாங்கியிருக்கான் இவன், அதை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கான். வசந்த் தன் வீடியோ கேமராவை இயக்க சிரிங்க என்று சொல்ல கணேஷ் அந்த கடிதத்தை மறுபடியும் படித்தான். அதில் நடுவில் இவ்வாறு எழுதியிருந்தது: பதக்கம் வியாழன் கிடைக்காமல் போனால் மிதக்கும் உனது உடல் அன்று. இந்த மாதிரி 3 லெட்டர் வந்துச்சு. இது 4வது. மற்றதெல்லாம் எங்கெங்கோ கிழிச்சு போட்டுட்டேங்க. முதல்ல இவர் சீரியஸா எடுத்துக்கலை. இந்த 4வது வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பயமாயிடுச்சு. இவருனா வீட்டுக்காரருங்க. பேரு பத்மநாப ராஜு. டப்பிங் சினிமாக்களுக்கு வசனம் பாடல் எழுதுறவரு, கெட்டிக்காரரு. மற்ற லெட்டருங்கள்ல என்ன எழுதியிருந்தது? இதே மாதிரி தான், ஆனா அதிகம் மிரட்டவில்லை. பதக்கத்தை திருப்பி தராட்டா அம்பாள் சமைச்சிடுவாங்க இப்படின்னு. ஆமா, அது என்ன பதக்கம் என்றான் வசந்த். அதை ஏன் கேக்குறீங்க? எனக்கு கொஞ்சம் கோவில் ஆவரணங்கள், பழைய நகைங்கன்னா ஆசை. போன மாசம் ஒரு ஆள் வந்து ரகசியமா ஒரு அழகான பதக்கம் காட்டினாரு.
நடுவுல மரகதத்துல சிவப்பு கல் வச்சு சுற்றியோர முத்து வைரம் எல்லாம் பதிச்சு ட்ரெல்லிஸ் டிசைனும் பார்க்க ரொம்ப அழகான பதக்கம். ஜுவல்லர்ஸ் கிட்ட காட்டி தோஷம் பார்த்து மதிப்பு போட்டு கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டேன். அப்ப பிடிச்சது 7 நாட்டு சனிம்பாங்களே, அது ஏதோ கோயில்ல திருடின பதக்கம் போல இருக்கு. இந்த மாதிரி மொட்டை கடிதாசி இங்க வர ஆரம்பிச்சிருச்சு. அது இப்ப எங்க இருக்கு? லாக்கர்ல. எனக்கு என்னமோ பயமா இருக்குதுங்க. வேணாம், திருப்பி கொடுத்துட்டு தொலைச்சிடலாம்னா யாருகிட்ட கொடுக்கறது? மொட்டை கடிதாசிக்கு இப்ப எப்படி பதில் போடுறது? இவரானா பயப்படாத, ஒண்ணும் ஆகாதுங்கிறாரு. குறிப்பா இதுல நாங்கள் என்ன செய்யலாம்? நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க போதும். வசந்த் கணேஷை பார்க்க, கணேஷ், சிம்பிள், போலீஸ்க்கு இந்த கடிதத்தை காட்டி பாதுகாப்பு கேளுங்க, அவ்வளவுதான். அதுலதாங்க சிக்கல். என் வீட்டுக்காரரு கூடாதுங்கிறாரு. போலீஸ்காரங்க பதக்கம் எப்படி வந்துச்சுன்னு நிச்சயம் விசாரிப்பாங்க. அது திருட்டு நகையா இருந்தா நம்மையே கைது பண்ணிடுவாங்கிறாரு. அப்படி ஆகாமல் பாத்துக்கலாம். நாளைக்கு நாங்கள் உங்க வீட்டுக்கு வர்றோம். அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. இல்லை, உங்க வீட்டுக்காரரையும் கூட்டிட்டு இங்க வாங்க. போலீஸ் அனாவசியமா உங்களுக்கு எதுவும் தொந்தரவு தர மாட்டாங்க. எதுக்கும் நாங்களும் கூட வரும், உங்கள் உரிமைகளை பாதுகாக்க. ராத்திரியில ஏதாவது ஆகிரமோன்னு பயமா இருக்குதுங்க. வேணும்னா இங்க படுத்துக்கங்க என்றான் வசந்த். இல்லைங்க, நீங்க வீட்டுக்கு போங்க. லெட்டர்லயே வியாழக்கிழமை வரை டைம் கொடுத்துருக்குல்ல. இன்னைக்கு தாங்க வியாழக்கிழமை. வீட்டுல காவலுக்கு ஆள் இருக்குதுல்ல. ஒரு கூர்கா உண்டு வீட்டுல. நான், அவரு, நாய், இவ்வளவுதான். இவரு பம்பாய் போயிருக்காரு. நாளைக்கு தான் வருவாரு. உறவுக்காரங்க 2 பேரை ராத்திரி வர சொல்லி இருக்கேன். நகை லாக்கர்ல இருக்குது. அதுக்கு ஏதும் ஆபத்து இல்ல. ஆளுக்கு தான் ஆபத்து. அதுவும் தலையும் இல்லாமல் வாளும் இல்லாமல் இந்த கடிதம். அவள் தன் சட்டையின் பகுதியால் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். வசந்த், அழாதீங்க அழாதீங்க, டீ சாப்பிடுங்க. இது ஏதும் தீவிரமா எடுத்துக்காதீங்க பாஸ். பாஸ், நாம வேணா ஒரு நடை கூட போய் ஆசுவாசப்படுத்திட்டு வரலாமா? வசந்த், அவங்க போலீஸ் பாதுகாப்பு கேக்குறாங்க, நீங்க போங்க. வீட்டு போன் நம்பர் கொடுங்க. நான் ராஜேந்திரன் கிட்ட பேசி தகுந்த ஏற்பாடு செய்கிறேன் என்றான் கணேஷ். சட்டென்று மௌனமாகிவிட்டால் கங்கா. முகம் சுருங்கிவிட்டது. அந்த பெண் சற்று நேரத்தில் கண்களை துடைத்துக் கொண்டு புறப்பட்டு சென்றாள். வசந்த் அவள் போன திசையை பார்த்து கொண்டு, சில பேருக்கு மச்சம், நமக்கு வர கேசுக்கெல்லாம் கல்யாணமான கேஸா இருக்கு. பத்மநாப ராவுஜு, நீ ஒரு அதிர்ஷ்டக்காரன்டா. பத்மநாபன் யாரு? புருஷன் பாஸ். அந்த பொண்ணோட மூக்குல இருந்த வைரம் கன்னத்துல கண்ணாடி மாதிரி ஒரு பிரதிபலிப்பு தெரிஞ்சதே, கவனிச்சிங்களா? என்ன நிறம்? கடவுள் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பெஷலா பாலிஷ் போட்டு அனுப்பிச்சிருக்காரு போல. கவனிக்கலனா பின்ன என்னதான் கவனிச்சீங்க? நிறைய என்றான் கணேஷ். அந்த லெட்டரை பார்த்தான். 2 வரி குரல் வெண்பா. இதை எழுதிய ஆளு தமிழ் பண்டிதர் அல்லது தமிழாசிரியரா இருக்கணும். ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு நிறத்தில் கியூடெக்ஸ் போட்டிருந்தால் கவனிச்சிங்களோ என்றான் வசந்த். இல்லை, நான் கால் விரலை பார்த்தேனே என்றான் வசந்த். சமீபத்துல கோவில் நகைங்க திருட்டு போனதா செய்தி எதுவும் வந்ததா? கோவில் திருட்டு, பஞ்சாப் படுகொலை, இவரெண்டும் தினப்படி வர்றதுதான். அதுல எத்தனை அம்மன் கோவில்? நீங்க எந்த ரூட்ல போறீங்க பாஸ்? எந்த ரூட்டும் இல்ல, சும்மா கேட்டேன். இது போலீஸ் கேஸ், நம்மகிட்ட தப்பா வந்திருக்காவ. தப்போ ரைட்டோ வந்தாச்சு. வந்தவர்களே அரவணைச்சு ஆதரிச்சு தடவி கொடுத்து ஆசுவாசப்படுத்தி ஒரு லிம்கா கொடுத்து ஒண்ணும் வேண்டாம். மேலும் அவ வீடு எங்கன்னு தெரியாது. அந்த பெண் கோச்சுட்டு வேற போயிட்டா. கவனிச்சியா வசந்த்? ஆமா, பின்ன மெட்ராஸ்லயே ஃபேமஸ் லாயர் கிட்ட வந்திருக்கா. போலீஸ் கிட்ட போகணும் அடுத்த தம்பி மாதிரி அட்வைஸ் பண்ணினீங்க பாஸ். எனக்கு என்னவோ அவ கண்ணுல ஒரு பயம் தெரிஞ்சுது. போய் நீ கண்ணையே பாக்கல. கொஞ்சம் அசப்புல பார்த்தா அவ குஷ்பு மாதிரியும், சில நேரம் பானுப்பிரியா மாதிரியும் இருந்தா, சில நேரம் கௌதமி மாதிரியும். இவங்கெல்லாம் யாரு? நாசமா போச்சு பாஸ். நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க? நட்வர் லால் வர்சஸ் தி ஸ்டேட் ஆஃப் பீகார்ல ஒரு கேஸ். ஏஆர்ல இருந்து எடுத்து தந்துட்டு வீட்டுக்கு போ. நீ கங்கா வீட்டுக்கா? அவள் வீட்டு அட்ரஸ் கொடுக்கல, போன் நம்பர் கொடுக்கல. நீ எப்படி போவ? அதானே. ஏன் அவ போயிட்டா? கோபம். நல்ல ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். எதுக்கு? ஒரு அபலையை காப்பாத்திருக்கு என்றான் வசந்த். நீ காப்பாத்துறதோட நிக்க மாட்டையே. மத்ததெல்லாம் இலவச இணைப்பு பாஸ். நீ உருப்படவே மாட்டடா. வசந்த் அந்த குறிப்புகளை கொடுத்து விட்டு 9:30க்கு புறப்பட்டு, கேசனோல காலேஜ் கேர்ள்ஸ்னு புதுசா ஒரு ஆர்ட் பிலிம் வந்திருக்கு, பாக்கலாமா? இங்கிலீஷ் படமா? இல்லை, மலையாள படம். கணேஷ் புன்னகையால் அதட்ட வசந்த் தன் கவாசியை உசுப்பி சந்தே திடுதிடுக்க புறப்பட்டு சென்றதும் கணேஷ் தன் கேஸ் குறிப்புகளில் ஆழ்ந்தான். ஏதோ அவனுக்கு மனதில் உறுத்தியது. ஒருவேளை அந்த பெண்ணிற்கு உடனே உதவியிருக்க வேண்டுமோ என்று கூட யோசித்தான். அவள் விட்டு போயிருந்த அந்த குறை கடிதத்தை மறுபடியும் பார்த்தான். பதக்கம் வியாழக்கிழமை கிடைக்காமல் போனால் மிதக்கும் உனது உடல் அன்று. நிச்சயம் தமிழ் தெரிந்த ஆசாமி. சில வேளை வார்த்தைகள் கவிதை இலக்கணப்படி தற்செயலாக அமையும். ஆனால் இதில் 7 சீர்களும் பொருந்தியிருக்கின்றன. மிதக்கும் உனது உடல். கணேஷுக்கு திடீரென்று வியர்த்தது. அந்த பெண்ணை மறுபடியும் பார்க்க போகிறோமோ என்கிற சந்தேகம் வந்தது. ஏன் போய்விட்டாள்? டெலிபோன் நம்பர் கேட்டேனே. கோபமா? கோபமே தான். டெலிபோன் டைரக்டரியை எடுத்து கங்கா என்ற பெயரில் தேடினான்.
கங்கா புக் டிப்போ, கங்கா காவேரி டிராவல்ஸ், கங்கா டிராவலர்ஸ், கங்காராம். கணவன் பெயர் என்ன சொன்னால்? பத்மநாப ராஜு. பத்மநாப ராஜு என்ற பெயரில் ஒரு மயிலாப்பூர் நம்பர் சிஐடி காலனியில் இருந்தது. அதை டெலிபோனில் சுழற்றினான். அடித்துக் கொண்டே இருந்தது. கணேஷ் இரவு 2 மணிக்கு தான் ஆபீஸ் அறைக்கு அடுத்த படக்கை அறையிலே ஒலிம்பிக்ஸ் பார்த்து முடித்துவிட்டு தூங்க போனான். அதிகாலையில் மழை பெய்தது. பச்சை வாழைப்பழம் கோலமாவு விற்பவர்கள் குரலும், ஆட்டோ ரிக்ஷா கமலர்களும், சைக்கிள் பால்மணிகளும், அவ்வப்போது மெயின் ரோட்டில் அலரும் பல்லவன் பஸ்களும் கலந்த குரலில் நகரம் அவனை எழுப்பியது. கணேஷ் எழுந்து பல் தேய்த்து முகம் கழுவி பையன் கொண்டு வந்திருந்த காஃபியை ஒரு கையில் வாங்கி கொண்டு அன்றைய செய்தித்தாளில் புரட்டினான். அயோத்தியும் பஞ்சாபும் காஷ்மீரும் பார்சிலோனாவும் ஆக்கிரமித்த முதல் பக்கத்தின் ஓரத்தில் சின்னதாக பாக்ஸ் மேட்டர் பகுதியில் புறநகரில் கொள்ளை, சைக்கிள் திருட்டு, விபச்சாரம் போன்ற சின்ன சின்ன பாவ செய்திகளின் இடையில் நடிகை கொலை. விளம்பர படங்களில் நடிக்கும் கங்கா என்ற நடிகை நேற்று இரவு மயிலாப்பூர் சிஐடி நகர் வீட்டில் கொலை செய்யப்பட்டாள். கங்கா வாழ்வும் வசந்தமும் என்ற தொலைக்காட்சி தொடரிலும் விளம்பர படங்களிலும் நடித்துள்ளார். மயிலாப்பூர் போலீசார் புலன் விசாரணை செய்து வருகின்றார்கள். கணேஷ், மை காட், தப்பு பண்ணிட்டேன் என்றான். அப்பொழுது டெலிபோன் ஒலிக்க அதை எடுத்து, வசந்த், அந்த கங்கா போயிட்டா என்றான். யார்? கணேஷா பேசுவது என்றது அந்த அங்கார குரல். எஸ் சார், நான் என் ஜூனியர் வசந்த்ன்னு. நான் இன்ஸ்பெக்டர் மணவாளன், மயிலாப்பூர் போலீஸ் நிலையத்திலிருந்து பேசுறேன். கங்காங்கிற பெண்ணை உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், அந்த பெண் கொலை செய்யப்பட்டுட்டா. பேப்பர்ல பார்த்தேன். போட்டுட்டாங்களா? அதுக்குள்ள இந்த தந்திக்காரங்க போலீஸ்காரங்களுக்கு முந்தியே வந்துடுறாங்க. ஐயா கணேஷ், நீங்க ஆபீஸ்ல தானே இருக்கீங்க, உங்களை நான் 10 மணிக்கு வந்து பாக்கலாமா? டெலிபோனை வைத்த பொழுது வசந்த் உள்ளே நுழைந்தான். பாஸ், கங்கா காலி என்றான். தெரியும், இப்பதான் இன்ஸ்பெக்டர் போன் செய்தார். அவருக்கு எப்படி தெரியும் அந்த பெண் இங்க வந்தான்னு? அவர் வந்தாத்தானே தெரியும் என்றான் கணேஷ். வசந்தை நேராக பார்க்க தயங்கினான். வெறுப்பேத்துறேன்னு நினைச்சுக்காதீங்க, அந்த பொண்ணு கூப்பிட்டப்ப நம்ம மரியாதையா போயிருக்கலாமா இல்லையா? தவறு என்றான் கணேஷ். சாதாரணமா முட்டை கடிதாசங்களை யாரும் தீவிரமா எடுத்துக்க மாட்டாங்க. இருக்கலாம், ஆனால் இது அம்மன் நகை சம்பந்தப்பட்ட மொட்டை, அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கணும். நம்ம நாட்டுல பாதி கொலைகளுக்கு காரணம் மதம், நீதி, பொம்பளை, இதுல ரெண்டுமே உண்டு. கங்கா போயிட்டியே, வலது பக்கம் பார்த்தா குஷ்பு மாதிரியே இருந்தியே, அவள் வச்சிருந்த அம்மன் பதக்கத்துக்காக கொண்டிருக்காங்களா பாஸ்? இன்ஸ்பெக்டர் வந்தால் விவரம் தெரியும். இன்ஸ்பெக்டர் மணவாளன் மாருதி ஜிப்சியில் வந்த பொழுது சரியாக 10 மணி என்பதை கவனித்தான். கணேஷ் சொன்ன வாக்கை காய்பிடிப்பார் போல இருந்தார். கருப்பாக இருந்தாலும் கண்களிலும் பற்களிலும் பிரகாசம் இருந்தது. சீருடையிலும் நடையிலும் விரைப்பு தெரிந்தது. கணேஷ் அவரை கைக்குலைக்கு வரவேற்று, என்ன சாப்பிடுறீங்க என்றான். டீ என்றார். இவர்தான் உங்க பிரபல அசிஸ்டண்டா? அப்பாடா என்றான் வசந்த். சார், எப்படி உங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணு இங்க வந்தது? எங்க போலீஸ்க்கும் கொஞ்சம் மூளை உண்டுங்க. டெலிபோன் டைரக்டரி திறந்து அது சீட்டு வைத்திருந்தது. உங்கள் நம்பர் எழுதியிருந்தது. எதுக்கும் ஒரு கால் போட்டு பார்க்கலாம்னு டயல் பண்ணேன். பலே கணேஷ், அந்த பெண் எங்களை நேற்று மாலை வந்து பார்த்தாள் என்றான். இன்ஸ்பெக்டர் தன் குறிப்பு புத்தகத்தை எடுத்து, எத்தனை மணி இருக்கும்? சுமார் 6 மணி சாயங்காலம். எதுக்கு வந்தாங்க? கணேஷ் அந்த காகிதத்தை அவரிடம் காட்டி, இந்த மிரட்டல் கட்டம் வந்ததான், என்ன செய்ததுன்னு கேட்டார். அவர் அதை படித்துட்டு, பதக்கம்? என்ன பதக்கம்? ஏதோ ஒரு அம்மன் கோவில் நகையின் பதக்கம் என்று அவள்கிட்ட இருக்கிறதா சொன்னா. 1 மாசம் முன்னாடி ₹1,00,000 வாங்கினாலாம். அப்படியா செய்தி? இதை விசாரிச்சிடலாமே. நன்றிங்க, இது முக்கியமான திருப்பம். எப்படி செத்து போனாங்க என்றான் வசந்த். பாத்டப்ல தண்ணீர் ஒப்பி பாடியை வச்சு அழுத்திருக்காங்க. மூச்சு நிக்கிற வரைக்கும் நான் போறப்போ பிணம் ஊதி போய் மிதங்கிட்டு இருந்தது. உங்களுக்கு செய்தி சொன்னது யார்? யாரோ பிசிஓல இருந்து போன் பண்ணிருக்கான். பேர் சொல்லல. இந்த மாதிரி இந்த இடத்துல கொலை நடந்திருக்கு, போய் பாருங்கன்னு. நான் ஹெட் கான்ஸ்டபிள்களுக்கு ரேடியோ மூலம் செய்தி சொல்லி பார்த்து சொன்னேன். அந்த கடிதத்தை மறுபடியும் பார்த்தார். இதில் கூட மிதக்கும் உணவுடல் இன்றுன்னு சரியாத்தான் போட்டிருக்கு. இது லேபுக்கு அனுப்ப போறேன். பாடி எங்க இருக்கு? பிளாட்ல தான் இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் அனுப்ப போறோம். வரீங்களா பாக்க? கணேஷ் வசந்தை பார்க்க, நீங்க போய் வாங்க பாஸ். உயிரோட பார்த்துட்டு இப்ப செத்தொடலை பாக்குறதுன்னா எனக்கு ரொம்ப டல்லா இருக்கும். ஒரு ரத்த பொரியல் குவார்டர் அடிச்சாதான் சரியாகும். இல்லை வசந்த், நீயுமா என்றான் கணேஷ். தலையெழுத்து. கணேஷ், வசந்த், உங்க 2 பேரை பத்தி நிறைய படிச்சிருக்கேன். நீங்க இந்த கேஸ்ல குற்றவாளியை கண்டுபிடிக்க உதவி செய்தால் வரவேற்போம், விருது கூட கொடுப்போம். இது ஒன்றும் பெருசுல என்றான் வசந்த். அருகாமையில் நகை திருட்டு போன கோவில்களை எல்லாம் விசாரிங்க. எவனாவது வெறி பிடிச்ச பக்தன். ஒரு போன் பண்ணிக்கலாமா? தாராளமா. பாம்பேக்கு ட்ரங்க் கால். பாம்பேக்கு எஸ்டி என்னங்க? 022. இன்னும் ஹஸ்பண்டுக்கு தகவல் போகலையா? இன்னும் இல்ல, பம்பாய் போயிருக்கிறதா பக்கத்து பிளாட்ல சொன்னாங்க. இந்தாங்க, நீங்களே டயல் பண்ணுங்க. கணேஷ் இன்ஸ்பெக்டர் கொடுத்த எண்களை சுழற்றினார். எதிர்முனை அடித்ததும் கொடுத்தார். ஹலோ, அங்க மிஸ்டர் பத்மநாப ராஜுங்கிறவரு? ஓ, நீங்க தானா? மிஸ்டர் ராஜு, நான் இன்ஸ்பெக்டர் மணவாளன், மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். உங்க மனைவி கங்கா உங்க வீட்டுல மர்டர் ஆயிடுச்சு. உடனே அடுத்த பிளைட்டை பிடிச்சிட்டு
ஐம் சாரி இப்படி திருப்புன்னு. மிஸ்டர் ராஜு காம் யுவர் செல்ஃப் ப்ளீஸ். ஐநோ என்ன பண்றது, யாருன்னு தெரியல. நீங்க மெட்ராஸ் வந்தீங்கன்னா அடுத்த பிளைட்ல நாங்க பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பலாம். போனை வைத்து விட்டு அழறார் என்றார் மணவாளன். மயிலாப்பூரில் சிஐடி காலனியில் நிழலான வீதியில் 1950களில் கட்டிய வீடுகளில் மத்தியில் ஒரு நவீன பிளாட் கட்டிடத்தின் வாசலில் 2 ஜீப்கள் நின்று கொண்டிருக்க அக்கம் பக்கத்தவர்கள் கூட்டம் சேர்ந்திருந்தார்கள். பேஸ்மெண்டில் கார்களும் ஸ்கூட்டர்களும் நிற்க கங்காவின் வீடு முதல் மாடியில் இருந்தது. கணேஷும் வசந்தும் தயக்கத்துடன் நுழைய கூடத்தில் பளிச்சென்று பிளாஷ் மின்னல் அடித்துக் கொண்டிருந்தது. ஓரத்தில் கட்டியிருந்த பமரனியன் பயத்தில் முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. கங்கா அந்த கரிய உடையில் தான் இருந்தாள். உடை நனைந்து உடும்போடு ஒட்டியிருந்தது. நேற்று முழுசா உயிரோட பார்த்தவங்கள இதே உடையில உடை மாத்த கூட நேரம் கிடைக்காம தாக்கப்பட்டிருக்காங்க. முகம் வீங்கி என்னமோ மாதிரி ஆயிடுச்சுங்களே. உதடு கூட வீக்கமா. ஏறக்குறைய 8 மணி நேரம் தண்ணியில கிடந்திருக்காங்க. கழுத்தை நெரிச்சு தண்ணியில அமுக்கிருக்காங்க. நாங்க வந்து பார்த்த போது பாத்ரூம் எல்லாம் தண்ணி கொட்டி குளமா இருந்துச்சு. தண்ணியில வச்சு அமுக்கிறப்ப போராடி இருக்காங்கன்னு அர்த்தம். ஏமா உன் பேர் என்ன சொன்ன? வீட்டுல ஏதாவது திருட்டு போயிருக்கா தெரியுமா? ஐயா வந்ததுக்கு அப்புறம் தெரியுங்க என்றாள் அந்த வேலைக்காரி. இந்த நாய் வேத்தாளுங்க வந்தா குறைக்குமா என்றார் இன்ஸ்பெக்டர். நல்லா குறைக்குங்க. கணேஷ் அருகில் பார்த்தான். குஷ்பு மாதிரி பானப்பிரியா மாதிரி இருக்கா நீயே, இப்ப யார் மாதிரி இருக்கான்னு பாரு வசந்த். பாஸ் கடுப்படுத்தாதீங்க. கங்காவா இது? இந்த மாதிரி காட்சியெல்லாம் நான் புத்தகத்துலதான் படிச்சிருக்கேன். ட்ரெஸ் ஒண்டிதான் அப்படியே இருக்கு. வாங்க பாஸ், எனக்கு தாங்கல, போயிடலாம். மிஸ்டர் மணவாளன், மீண்டும் சந்திக்கலாம். ஏதாவது திருட்டு போயிடுச்சான்னு கேட்டீங்களே. இந்த பெண் நெத்திக்கு மூக்குல சின்னதா வைரம் போட்டிருந்தது. அதை யாரோ எடுத்திருக்காங்க. கணேஷ் கொஞ்சம் இருக்கீங்களா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்களை இன்னும் கொஞ்சம் கேள்விகள் கேட்கணும். அக்கம் பக்கத்துல விசாரிச்சுட்டு உங்ககிட்ட வரேன். காஃபி சாப்பிடுறீங்களா? சோடா இருக்குமா என்றான் வசந்த். ஒரு ராத்திரியில் எப்படி முகம் மாறி போச்சு, பயங்கரம். கணேஷ், நீ விசாரிக்க கூட இருக்கலாமா என்றான். தாராளமா, நீங்க கூட கேள்விகள் கேட்கலாம் என்றார் அந்த இன்ஸ்பெக்டர். கூர்காவை முதலில் விசாரித்த பொழுது ராத்திரி 9:30 வரை அங்கே ஆட்கள் வந்து போவார்கள் என்றும் அதன் பின்பு கேட்டை கூட்டி விடுவான் என்றும் சொன்னான். யாராவது சந்தேக கேஸா, புது ஆளா பாத்தீங்களா? இல்லீங்க, நான் பார்த்தேங்க என்றார் கூட்டத்தில் ஒருவர். நீ யாருப்பா? எதிர்த்தாப்புல மரத்தடியில வண்டியில இஸ்திரி போடுறவங்க. என்ன பார்த்த? கருப்பா உயரமா தாடி வச்சுக்கிட்டு ஒரு ஆளு மேலும் கீழும் உணாத்திட்டு இருந்தாங்க. எத்தனை மணி இருக்கும்? 10-10:30 இருக்கும். கங்கா அம்மா எப்ப வந்தாங்க? நான் பாக்கலங்க. கூர்கா நீங்க பாத்தீங்களா? பார்க்கலைங்க. 9:30 மணிக்கு முந்தி வந்திருக்கலாம்ங்க. கணேஷ், அவள் அங்க உங்க வீட்டை விட்டு கிளம்புறப்ப எத்தனை மணி இருக்கும் என்றார் இன்ஸ்பெக்டர். 7-7:30. கவனிக்கவில்லை. அப்ப நேரா உங்க வீட்டுல இருந்து இங்கதான் வந்திருக்கணும். ஆம் என்றான் கணேஷ். அவன் யோசனை வெகு தூரத்தில் இருந்தது. அந்த தாடி வச்ச ஆளை பாத்தியா? பார்த்தா அடையாளம் காட்டுவியா? காட்டுவேங்க. தினம் ராத்திரில வந்துட்டு இருந்தான். அம்பாள்னு உக்கிரமா பாத்துட்டு போவான். எல்லாரும் பயந்துட்டு காசு கொடுப்பாங்க. இன்ஸ்பெக்டர் அந்த மாடி கட்டிடத்தில் எதிரே இருந்த 2-3 கடைகளில் விசாரித்தார். ஒரு பேக்கரி, ஒரு வீடியோ கேசட் கடை, ஒரு பொட்டிக் போன்ற நவீன உடை விற்கும் கடை. அந்த கடையில் ஒரு இளம்பெண் இருந்தாள். ஹாய் என்றான் வசந்த். அவள் அருகில் சென்று விசாரித்தான். அந்த பெண் சுயங்கம் மெல்லுவதை வாழ்க்கை முழுவதும் நிறுத்த மாட்டாள் போல தோன்றியது. தொளதளவென்று வெள்ளை சட்டையும் காற்றில் அடிக்கடி தள்ளப்படும் கூந்தலுடன் ஹாய் என்றாள். எதிர்த்த வீட்டுல கங்கான்னு ஒரு பொண்ணு. எனக்கு அவங்களை தெரியும் அங்கிள். சச் அ நைஸ் கேர்ள். வாரம் ட்ரெஸ் வாங்குவாங்க. நான் உள்ள போய் பார்த்துட்டேன். ஹாரிபிள். முகம் எல்லாம் வீங்கி போய் அவங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்களே கருப்பு ட்ரெஸ். போன வாரம் தான் கடைக்கு இங்க வந்து வாங்கிட்டு போனாங்க. 2 ட்ரெஸ், கொஞ்சம் டிசைன் வித்தியாசத்துல 2 ட்ரெஸ். நல்ல பாலிஸ்டர் மெட்டீரியல், பம்பாயில இருந்து வந்த டிசைன். அதை அந்த வார்டுல பார்த்ததும் அங்கேயே அழுதுட்டேன் அங்கிள். இனிமேல் நீ என்னை அங்கிள் கூப்பிட்டா நானும் அழுவேன் என்றான் வசந்த். அவள் வெள்ளி மணி போல சிரித்தாள். சாரி, உங்க பேரு? வசந்த். இன்னைக்கெல்லாம் இருந்தா என்ன வயசுங்கிற எனக்கு? வசந்த் மறுபடியும் அந்த கடைக்கார பெண்ணுடன் பேசிக் கொண்டிருக்க கணேஷ், வசந்த் தட்ஸ் எனஃப் என்றான். பேக்கரி கடைக்காரர், கங்கா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டபுள் ரொட்டி வாங்க இங்க கடைக்கு வருவாள் என்று சொன்னார். நல்ல பொண்ணுங்க, அடக்கமான பொண்ணுங்க. எனக்கு என்னவோ அந்த அம்பாள் பைத்தியம் தான் செய்திருக்கணும்னு தோணுது. இங்கே சுத்திட்டு இருந்தான். மேலையும் கீழையும் உலாத்துவான். பேக்கரியில வந்து கேக்ஸ் கொண்டாம்பான். துரத்தினா முறைச்சு பாப்பான். எல்லாம் அவன்கிட்ட கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தோம் என்றார் அந்த வீடியோ கேசட்காரர். உங்க கடைக்கும் வருவாங்களா? கங்கா வரமாட்டாங்க, ராஜுதான் வருவாரு. தினம் ஒரு ஹிந்தி இங்கிலீஷ் படம் தவறாம எடுத்துட்டு போவாரு. அவர் சினிமாவுக்கு கதை எழுதுவாரு. அண்மையில ராஜசேகர் தெலுங்கு படங்களை எழுதும் கதை வசன பாடல் எல்லாம் மொத்த கான்ட்ராக்டா எழுதி டிஸ்ட்ரிபியூஷனையும் ரைட்ஸையும் எடுத்து பாருங்க. இதாண்டா உதைன்னு 100 நாள் போகும்னு எழுத்தாருங்க. கடிச்சிருச்சு அவருக்கு தான். பாவங்க, இந்த அம்மா விளம்பர படத்துல ஏதோ சம்பாதிச்சுட்டு இருந்தது. இவங்களும் போயிட்டாங்க. நம்ம கடையில 1000 ரூபாய் பாக்கிங்க என்று நோட்டு புத்தகத்தை எடுத்து காட்டினார். இதற்குள் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மணவாளன் அருகில் வந்து, சார், முக்கியமான ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. ராத்திரில அந்த பைத்தியக்காரன் இந்த அம்மா வீட்டை விட்டு வெளியேற போறதை ஒருத்தர் பார்த்திருக்காரு. அப்படியா? கணேஷ், ஒரு நிமிஷம் வந்துடுறேன். நானும் வரலாமா? தாராளமா. வசந்த் அந்த பெண்ணிடம் மீண்டும் சென்று, அந்த டிரெஸ் என்ன விலை என்று
கேட்க கணேஷ் மணவாளனுடன் மீண்டும் வீட்டுக்குள் சென்றான். 2ஆம் மாடியில் வசித்த ஓய்வு பெற்ற கோர்ட் ரெஜிஸ்ட்ரார் ராமானுஜம் என்பவர் தான் மாடிப்படி வழியாக தம் பிளாட்டுக்கு மேலே சென்றதாகவும் அப்பொழுது ராத்திரி 10 மணி இருக்கும் என்றும் கங்காவின் பிளாட்டிலிருந்து ஒரு தாடிக்காரன் கோட்டு போட்டுக் கொண்டு புறப்பட்டதாகவும் சொன்னார். வேற்று மனிதராக தோன்றுகிறதே என்று யாரப்பா நீ என்று கேட்டதற்கு பதில் சொல்லாமல் சதையர் என்று மாடிப்படி இறங்கி விட்டதாகவும் சொன்னார். சந்தேகத்தோடு நான் கீழே அவன் பின்னாடி இறங்கி போனேன். அவன் மெயின் கேட்டு ஊர்கா பூண்டு வழியாக போகாமல் பக்கவாட்டு காம்பவுண்ட் சுவர் ஏறி தாண்டி அந்த பக்கம் குதிச்சு போயிட்டான். ரோட்ல வேகமாகவே நடந்தான். நீங்க கங்கா பிளாட்டுக்குள்ள போய் பாக்கலையா? அவர்கள் எனக்கு அதிகமாக தெரியாது. வேலைக்காரன் மூலமாக அவர் பம்பாய் போயிருக்கிறதா தெரிஞ்சது. நன்றி சார், முக்கியமான சாட்சியம் கொடுத்திருக்கீங்க. அந்த ஆளை பிடிச்சா அடையாளம் காட்டி சாட்சி சொல்றீங்களா? தாராளமா. நான் கோர்ட்ல ரெஜிஸ்ட்ராரா ரிட்டையர் ஆனவன். எனக்கு கோர்ட்டை கண்டா பயம் இல்ல. கணேஷ் சார், ஒரு கேள்வி. அந்த ஆளு வெளியே வந்த பொழுது நாய் குலைச்ச சத்தம் எதுவும் கேட்டுதா என்றான். அவர் யோசித்து, கேட்டதாக ஞாபகம் இல்லை. கேட்டிருந்தா ஞாபகம் இருக்கும்ல? எனக்கு இருக்கும். கணேஷ் இன்ஸ்பெக்டர் மணவாளனை பார்க்க, அவர் நாயை பிஸ்கெட் அல்லது மருந்து ஏதாவது கொடுத்து குலைக்காமல் பண்ணி இருக்கலாம். கணேஷ், அதை விட முக்கியம், அவன் நாயை மௌனமாக்கி இருந்தா கொலைக்கு முன்னேற்பாடு ஆயுதம் தெரியுது. உண்மைதான் மிஸ்டர் ராமானுஜம். நான் மறுபடியும் அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்றேன். சாயங்காலம் விமானத்தில் சுமார் 4:15 மணிக்கு கங்காவின் கணவன் பம்பாயிலிருந்து வந்தான். பத்மநாப ராஜுவுக்கு சுமார் 30 வயது இருந்தது. இப்பொழுதே முன்பக்கம் மயிரிழக்க துடையிருந்தாலும் முகத்தில் ஒரு விதமான வசீகரம் இருந்தது. உதடுகள் மிக மெலிதாக சிவப்பாக இருக்க, கழுத்தறைகள் மொசமொசவென்று முடி, மத்தியில் ஒரு தங்கச்சங்களையும் தொலதளவென்று ஒரு தோடாவும் விரல்களில் மோதிரமுமாக இருந்தான். இந்த வயசுக்கு ஜீன்ஸ் அசம்பாத விதமாக அவனுக்கு தெரியவில்லை. காலை சவரம் செய்யாததால் முகத்தில் பச்சை பூசி இருந்தது. கண்கள் சிவந்து கங்காவை பார்த்ததும் கங்கா என்று ஓலமிட்டு பெரிதாக மூச்சு விட்டு கண்ணீர் விட்டு கதறினான். லெட்டர் வந்துச்சுன்னு போன் பண்ணினா. உடனே போய் கணேசை பாருன்னு சொன்னேன். வந்தாங்க. நான் தப்பு செஞ்சுட்டேன். 3 கடிதாசி வந்தது. முதல்ல வந்தப்பவே தீவிரமா எடுத்துட்டு இருந்துக்கணும். போலீஸுக்கு சொல்லாம கங்கா எப்படி கதை துடிச்சியோ, எப்படி வலிச்சதோ உனக்கு கங்கா என்று அரட்டினான். அந்த பதக்கம் உங்கள்கிட்ட இருக்குதா? பழா போன பதக்கம். இந்த வைத்தியக்காரிதான் வாங்கணும் பிடிவாதம் பிடிச்சா. வேண்டாம் திருட்டு சுத்து போல இருக்குன்னு நான் படிச்சு சொன்னேன். அம்பாள் பதக்கம் பழி வாங்கிடுச்சு. மிஸ்டர் பத்மநாப ராஜு, முதல்ல வீட்டுல ஏதாவது காணாம போயிருக்கதான்னு. ராஜு கங்காவின் உயிரற்ற உடல் அருகில் உட்கார்ந்து அவளை தொட்டு பார்த்து விசித்து அழுதான். நீ இல்லாம நான் எப்படி உயிர் வாழ போறேன் கங்கா? இன்ஸ்பெக்டர் இதை செஞ்சது யாரு? அவனை கொண்டு வாங்க. என் கங்காவை கொன்றவன் யாரு? அவன் கழுத்தை முறிக்கணும். கொண்டு வாங்க. மிஸ்டர் ராஜு, அந்த பதக்கத்தை லாக்கர்ல இருந்து எடுத்து காட்டுறீங்களா? அதுல இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். பத்மநாப ராஜு தான் கொண்டு வந்திருந்த ஏர்லைன் பையின் ஜிப்பை உருவி பார்த்தான். தன் பையில் சொல்கின்ற அந்த ஏரோப்ளைன் நுழைவுச்சீட்டான போர்டிங் கார்டில் ஒரு டெலிபோன் எண்ணை எழுதி, மிஸ்டர் கணேஷ், ஒரு உதவி செய்யுங்க. இந்த நம்பர்ல ஐஓபி பிரான்ச்சுக்கு போன் பண்ணி லாக்கர்ல இருந்து அவசரமா எடுக்கணும், வரலாமான்னு கேளுங்க. 5 மணிக்குள்ள போனா சில வேலையில அனுபவிச்சிருக்காங்க. அவசரம் இல்லைங்க, நாளைக்கு காலையில கூட எடுத்து பாத்துக்கலாம். இப்போ நீங்க வர்றதுக்காக தான் காத்திருந்தோம். பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பணும். ஐயோ, கங்கா உறவுக்காரங்களை துணைக்கு அழைச்சிக்க சொன்னேனே, என்னை விட்டுட்டு இப்படி போயிட்டியே. உடலை ஸ்ட்ரெச்சரில் வைத்து முழுவதும் மூடும் முன்பு கணேஷ் அந்த முகத்தை ஒரு முறை உன்னிப்பாக பார்த்தான். மணவாளன், கணேஷ் ரொம்ப நன்றி என்றார். கொலைகாரன் கிடைச்சிருவானா? கிடைச்சிருவான். எல்லா ஸ்டேஷனுக்கும் செய்தி போயிருக்கு. அருகாமை கோவில்கள்ல பீச்ல அந்த பறக்கைத்தலை தாடிக்காரனை தேட சொல்லியிருக்கோம். அவனை விரைவிலேயே கைது பண்ணிடுவோம். தெருவிலேயே பல பேர் பார்த்திருக்காங்க அவனை. நல்ல டிஸ்கிரிப்ஷன் கிடைச்சிருக்கு. உயரமா கிழிஞ்ச டிஷர்ட் போட்டுட்டு கொஞ்சம் விந்தி நடப்பானாம். ஏதோ ரிலீஜியஸ் ஃபெனாட்டிக் செய்துதான் இருக்கும் போல தோணுது. கணேஷும் வசந்தும் திரும்ப அந்த மாருதியில் சென்ற பொழுது கணேஷ் அந்த பத்மநாப ராஜு தந்த போர்டிங் கார்டை ஆர்வமின்றி பார்த்து கொண்டிருந்தான். பிளைட் நம்பர் 171 ஏசி, பத்மநாப ராஜு, சீட் நம்பர் 27A. என்ன பாஸ், எனக்கு ஆரவில்லை. அந்த பொண்ணை காப்பாத்திக்கலாம். நாம மட்டும் நேத்திக்கு அவ கூட சும்மா திருப்பி அதையே போட்டு உரசாத என்றான் கணேஷ் கோபத்துடன். அதன் பின்பு அவர்கள் வீடு திரும்பிய பொழுது மறுநாள் கோர்ட்டில் வரப்போகும் வழக்குக்காக குறிப்புகள் எழுதுவதை தொடர்ந்தார்கள். கணேஷ் அவ்வப்பொழுது எதுவரை நிறுத்தி தூரப்பார்வை பார்த்து கொண்டு மிகுந்த சிந்தனையில் ஈடுபடுவதை வசந்த் கவனித்து, பாஸ் விட்டு தருங்க, அவள் தலைவிதி போய்விட்டாள். இல்ல வசந்த், அந்த கங்காவுடைய முகம் அது என்னை ரொம்பவும் தொந்தரவு செய்யுது. பாஸ், அந்த மூக்குத்தி கூட அம்மன் நகையா இருக்கணும். அதுல இருக்குது சூட்சமம். கொலை எப்படி நடந்திருக்கும்? பாத்ரூம்ல யாரும் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு குளிக்க மாட்டாங்க. இவள் நம்மை சந்திச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே நடந்திருக்கு இந்த கொலை. இல்ல, ராத்திரி 10 மணிக்கு. ராமானுஜம் அப்பதானே அந்த அம்மாள் பைத்தியம் அந்த அறையை விட்டு வருவதை பார்த்திருக்காரு. நம்ம கிட்ட இருந்து கிளம்பி சுமார் 7-7:30 வீடு போய் சேர்ந்திருக்கா. 7:30 இருந்து இறந்து போகிற வரை ட்ரெஸ் மாத்தல.
அதுல எதுவும் பெருசா தெரியலையே எனக்கு. எது பெருசா தெரியுது? பெருசா எதுவுமே தெரியல, சிலது விபரீதமா தெரியுது. எது? அப்புறம் சொல்றேன். கொலைகாரனை பிடிச்சிருவாங்க தானே? சந்தேகமே இல்ல. இட்ஸ் a matter ஆஃப் டைம். மறுதினத்துக்கு மறுதினம் மணவாளன் போன் பண்ணி இருந்தார். கணேஷ் கோர்ட்டுக்கு போயிருந்ததால் குறிப்பை பார்த்ததும் மதியம் 3 மணிக்கு மணவாளன் போன் செய்தான். கணேஷ், ஆள் அகப்பட்டுட்டான். அந்த கங்காவை கொலை செய்தவனை கந்தசாமி கோவில் கிட்ட பிடிச்சோம். அப்படியா? எங்க வச்சிருக்கீங்க? இங்கேதான், போலீஸ் காவல்ல. தெருவுல இருக்கிற அத்தனை பேரும் அடையாளம் காட்டிட்டாங்க. ராமானுஜம் அவரும் இவன மாதிரி தான் இருந்தான்னு சொல்லிட்டாரு. ஓபன் அண்ட் ஷட் கேஸ். நான் மயிலாப்பூர் பக்கம் வருவேன். நான் எதுக்கும் ஒரு முறை எட்டி பாத்துக்கிறேன். அவன் பைத்தியமா? அப்படி தோணல. விசாரிச்சீங்களா? குற்றத்தை ஒப்புக்கிறானா? சரியா சொல்ல மாட்டேங்கிறான், தத்துவம் பேசுறான். பிங்கர் பிரிண்ட் எடுத்துருவோம். கடிதம் அவன் எழுதியதான்னு பாத்துருவோம். கணேஷும் வசந்தும் அங்கே சென்ற பொழுது அவனை மணவாளன் விசாரித்துக் கொண்டிருந்தார். 8 பேர் சொல்ற, உண்மை பேர் என்ன? வென்ரோஸ் மகுடபதி நித்யானந்தன். உட்டன்னா தெரியுமா? சரியா சொல்லு கழுத. வாங்க கணேஷ், இவனை கொஞ்சம் விசாரிங்க. ஆளு மசிய மாட்டான் போல இருக்கு. கொஞ்சம் தட்டணும், சாயங்காலம் ஆகட்டும்னு பாக்குறேன். கணேஷ் அவனிடம் சென்று, பாருப்பா, நான் போலீஸ் இல்ல, வக்கீல். உனக்கு ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லலாம். அவன் தலைமுடி எண்ணெய் கண்டு 1 வருஷம் ஆகியிருக்கும். நெற்றியில் கீற்றாக குங்கும சிவப்பு, சிமெண்ட் கலர் கோர்ட்டு, காலர் கிழிந்த சட்டை, பைக்குள் ஏராளமான காகிதங்கள், மிளகாய் மூக்கு, உதடு தெரியாத மீசை, தாடி. கங்காவை நீதான கொன்னது? கங்கா, யமுனா, சரஸ்வதி. கொல்றது சாவறது ரெண்டுமே ஒண்ணுதான். ஒண்ணு கிரியா, ஒண்ணுன்னு கர்த்தா. அம்பாள் நகை வேண்டாமா உனக்கு? அம்பாள் அருள் தான் வேணும். பிறகு எதுக்கு லெட்டர் எழுதின? எழுதச் சொன்னால் எழுதினேன். யாரு? அம்பாள். அத போல கொல்லச் சொன்னாளா? யாரு? அம்பாள். இல்லையா? அம்பாள் உலகமாதா. அம்பாள் நகையை திருடினா அம்பாள் தானே தண்டிப்பா. கணேஷ், ஹீஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் மைண்ட் என்றான். ஸ்பாசினோ படிச்சிருக்கியா வக்கீலே? இன்ஸ்பெக்டர், இவன் பாசாங்கு பண்றான் சார். ராத்திரிக்குள்ள தட்டுல எல்லாத்தையும் கக்கிடுவான் பாருங்களேன். அதை நான் பார்க்க விரும்பலை மணவாளன். இவனை பேப்பர்ல அந்த வார்த்தைகளை எழுதி சொல்லுங்க. மணவாளன் ஒரு காகிதத்தையும் பேனாவையும் அவனிடம் கொடுத்து, சாமி, எழுது பார்க்கலாம். பதக்கம் அதற்குள் கிடைக்காமல் போனால் மிதக்கும் உனது உடல் அன்று. அவன் தொடைமேல் காகிதத்தை வைத்துக் கொண்டு எழுதினான். மணவாளன் அவன் எழுதியதை பார்த்து அவனை ஓங்கி கன்னத்தில் அறைந்தார். மலையாளத்துல எழுதுற, பாசாங்கு பண்றியா? வா உள்ள. கணேஷ், நீங்க போங்க, இதுல லேசில மசியாது. பொழுது விடியறதுக்குள்ள அவன் ஒத்துக்கிடுவான். அம்பாள் நகையை திருடினா அம்பாள் தானே தண்டிப்பா என்று அவர் பின்னால் அவன் சென்றான். கணேஷும் வசந்தும் காவல் நிலையத்திலிருந்து காரில் திரும்பிய பொழுது காலை 10 மணிக்குள்ள ஒப்புக்க வச்சிருவாங்க, க்ளோஸ் என்றான். வசந்த், அந்த பைத்தியக்காரன் செய்திருப்பானா? எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு பாஸ். கோவில் சம்பந்தப்பட்ட வேற யாரோ ஒருத்தன் திட்டம் போட்டு செய்திருக்கணும். இந்த பரட்டை தலையன் செஞ்சிருந்தா பேக்கு மாதிரி மறுநாளே கந்தசாமி கோவில்ல மாட்டிப்பானா? ஒண்ணுதான், தான் செய்த காரியத்தின் விளைவுகளை பற்றி கவலைப்படாதவனாக இருக்கலாம். இல்லை, முழு பாசாங்கு பண்ணி தான் பைத்தியம்னு சொல்லி கோர்ட்ல இருந்து தப்பிச்சுக்க முயற்சியா இருக்கலாம். இந்த கொலைக்கு காரணம் என்ன? அம்மன் பதக்கம் கிடைக்கல அவனுக்கு. அது லாக்கர்ல இருக்கு. பலாத்காரம், கற்பழிப்புன்னு ஏதாவது செய்திருக்கான்னு பாக்கணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரியும். கணேஷ் சிந்தனை வயப்பட்டான். என்ன பாஸ்? ஒண்ணுமில்லை என்றான் தயக்கத்துடன். ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க, அது இன்னும் வேலை வரலை. எனக்கு இதுல என்ன படுதுன்னு சொல்லட்டுமா? சொல்லு. அன்னைக்கு சாயங்காலம் கங்கா நம்மளை பார்த்துட்டு போனால, அதுல இருந்து ஆரம்பிச்சு என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லு. கங்கா நம்ம வீட்டை விட்டு புறப்பட்டமா மணி 7:30 இருக்குமா. இங்கிருந்து ஒரு டாக்ஸி அல்லது ஆட்டோவை பிடிச்சிட்டு மயிலாப்பூர் போக குறைந்தது 40 நிமிடமாவது ஆகும். சுமார் 8:15 போயிருக்காங்க. கேட்டை மூடலை. கூர்கா அவள் திரும்பி வந்ததை கவனிச்சிருக்கலை. அவள் வீட்டுக்கு வந்ததும் உணவுக்காரங்க துணைக்கு படத்துக்கு யாரும் வரலை. பாத்தீங்களா? அவர்களுக்கு போன் பண்றதுல, டிவி பாக்கிறதுல அல்லது நாயோட கொஞ்சிறதுல பொழுது போயிருக்கலாம். அதனாலதான் போட்டுக்கிட்டு இருந்த கருப்பு உடையை கூட அவன் மாத்தல. இல்லன்னா வெளியே போயிட்டு வந்த உடனே யாரும் உடையை மாத்தாம இருக்க மாட்டாங்க, அதுவும் பெண்கள். சொல்லு மேல. ராத்திரி 10 மணிக்கு முன்னால அவன் வந்திருக்கான். யாரு? கொலைகாரன். அது பிடிபட்ட பரட்டை தலையனா இருக்கலாம், இல்ல வேலை ஒருத்தனா இருக்கலாம். அவன் வந்ததை யாரும் கவனிக்கல. கிளம்பும் போது அந்த ராமானுஜம் தாத்தா பாத்திருக்கார் 10 மணிக்கு. கொலைக்கு காரணம் அம்மன் பதக்கம் அவள்கிட்ட இருக்கிறதா நினைச்சிட்டு அதை கேட்டிருப்பான். அவள் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி பாத்திருப்பா. அவனுக்கு கோபம் வந்து, இதுவரைக்கும் நான் கடிதம் எழுதிட்டேன், இன்னும் நீ அதை எடுத்து வைக்கலையான்னு கோபப்பட்டு அவளை கழுத்து நெரிச்சு தண்ணியில முக்கியிருக்கான். அப்போ சுமார் 10 மணி இருக்கும். அவள் வந்ததை கூர்கா கவனிக்கலைன்னா 9:30 முன்னாடி நுழைஞ்சிருக்கணும் இல்லையா? ஆமாம் பாஸ், இது ரொம்ப சிம்பிள் கேஸ். பரட்டை தலையன் தான் செய்திருக்கான். மோட்டிவ், காரணம் அம்மன் பதக்கம் கிடைக்காத கோபம். சரி, அப்படியே வச்சுக்கலாம். என்ன பாஸ், திருப்தியா உங்களுக்கு? விளக்கம் கிடைக்கலையா இன்னும்? 2 விஷயம் உதைக்குது வசந்த். ஒண்ணு, அத்தனை பயந்தவள் சட்டுன்னு கிளம்பி போயிட்டாள், நம்ம கிட்ட அட்ரஸ் கூட கொடுக்காமல். அதுக்கு காரணம் என்ன? வீட்டுல போய் தனியா இருந்திருக்கா. உணவுக்காரங்களை விட்டுரு.
அந்த இடத்துல 16 பிளாட் இருக்குது. அதுல ஒருத்தர் கூடவா ராத்திரி துணைக்கு வரமாட்டாங்க? ஒருவேளை நாய் இருக்குன்னு அசட்டு தைரியத்துல கூப்பிடலையோ என்னவோ. அவன் என்னடான்னா எப்படியோ நாயையும் அடக்கியிருக்கான். அதனால அவளுக்கு தெரிஞ்ச குடும்ப நண்பர்கள் யாராவது இருக்குமான்னு சந்தேகமா இருக்குது. மணவாளன் இதையெல்லாம் தீர விசாரிச்சுட்டு தான் அந்த மால் மேல மேற்கொண்டு குற்றம் சாட்ட முடியும். எதுக்கும் நாளைக்கே எம்கே அம்மன் கோயில் தெருவுல ஒரு ஆளை பார்க்க போறோம். அப்போ ஒரு நடை போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு மணவாளனை பார்த்து விசாரிச்சுட்டு வரலாம். ஏன் பாஸ்? முழு உண்மை கொஞ்சம் கண்ணாமூச்சி விளையாடுது. மறுதினம் அவர்கள் இன்ஸ்பெக்டர் மணவாளனை சந்தித்து பேசிய பொழுது எல்லாம் தெளிவாகிவிட்டது. பரட்டை தலையின் உண்மை பெயர் கோவிந்தன் என்பதும் அம்மன் வெறி கொண்டவன் என்பதும் விசாரித்து தெரிந்திருக்கிறார். அவர் சொந்த ஊரான திண்டிவனம் தாண்டி ஒரு புராணதான கோயிலில் அண்மையில் அம்மன் கோவில் நகைகள் திருட்டு போயிருந்ததாகவும் அதை சிலர் போலீசார் விசாரித்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிந்தது. சில தினங்களாக அந்த பரட்டை தலையன் அந்த வீதியில் உலவியதாகவும் அம்மன் பதக்கம் என்று அங்காளாய்த்ததாகவும் தெரிய வந்தது. இவன்தான் சார், வாரண்ட் எடுத்துட்டோம் ரிமாண்ட்ல வைக்கிறதுக்கு. இன்ஸ்பெக்டர், இந்த ஆள் கையெழுதி சோதிச்சு பாத்துட்டீங்களா? தமிழ் எழுத மாட்டேங்கிறான், மலையாளத்தில் எழுதுறான். ஆள் அரைக்கிறாக்கு சார். கேசி எடுத்துட்டீங்கன்னா இன்சானிட்டி பிரிவுல வெளியே கொண்டாந்துடலாம். மணவாளன், நீங்க நேற்று எங்க ரூமுக்கு வந்திருந்தப்போ பம்பாய்க்கு பத்மநாபராஜுக்கு போன் பண்ணினீங்களே, எப்படி நம்பர் கிடைச்சது? பிளாட்ல அவர் எழுதி வச்சுட்டு போயிருந்தாரு. மனைவிக்கு குறிப்பு ஏதாவதுன்னா பம்பாய்க்கு போன் பண்ண வேண்டியதுன்னு. பதக்கத்தை லாக்கர்ல இருந்து எடுத்து அந்த திண்டிவனம் கோயில் அதிகாரிகளை கிட்ட காட்டினீங்களா? இன்னும் இல்ல, ஒவ்வொன்னா தான் இனி நடக்கும். நன்றிங்க. எனக்கு எதுக்கு நன்றி? இவ்வளவு சீக்கிரம் விசாரணை முடிந்து கைது பண்ண முடிஞ்சது உங்களுக்கு ஒத்துழைப்பும் காரணம். வீட்டுக்கு போகும் முன் கணேஷ், ஒரு முனை அந்த பத்மநாபராஜுவை பாத்திரலாமா? எதுக்கு? அனுதாபங்களை தெரிவிக்கிறதுக்கு, மன்னிப்பு கேட்கறதுக்கு. அவர்கள் மறுபடியும் அந்த பிளாட்டுக்கு சென்ற பொழுது வேலைக்காரன் கதவை திறந்தான். பத்மநாபராஜு போன் பேசிக் கொண்டிருந்தவன் அவர்களை செய்கையால் உட்கார சொன்னான். 8:30 வந்துருவேன், அங்கேயே இரு. இப்ப விசிட்டர்கள்லாம் வந்திருக்காங்க, அப்புறம் பேசலாம். போனை வைத்துவிட்டு சோகமான கண்களுடன் கணேஷை பார்த்தான். கங்கா செத்துட்டானா நம்புறதே கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு முறையும் அழுப்பவனை அடுக்கிறப்பவும் அவள் தான் இன்னும் இருக்கான்னு மனசு எதிர்பார்க்குது. டெரிபிள். லாக்கர்ல இருந்து நகையை எடுத்துட்டீங்களா? இல்லைங்க, ரொம்ப ஹெக்டிக்கா இருந்துச்சு. கணேஷ், ஒரு போன் பண்ணிக்கலாம்களா என்றான். தாராளமா. கணேஷ் போன் அருகில் சென்றான். அது நவீன பட்டன் போன். வசந்த், குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க என்றான். கேள்விப்பட்டேன். அந்த பைத்தியக்காரன். என்ன பிடிச்ச என்ன பிரயோஜனம்? என் மனைவி திரும்ப வரப்போறாங்களா என்ன? கணேஷ் போனின் பித்தானை அழுத்தி, ஹலோ 26867, சாரி ராங் நம்பர். பின்ன உங்க நம்பர் என்ன? யாருக்கு பாஸ் போன்? கிளப்புக்கு. அப்புறம் பண்ணிக்கிறேன். மிஸ்டர் ராஜு, உங்கள் மனைவிக்கு ஏதாவது சொத்து இருந்ததா? அப்பா மூலம் கொஞ்சம் வரணும். எதுக்குங்க? எனக்கு அவள் பணம். அவளே போயிட்டா. இல்லை, அதுக்கு யாராவது போட்டி கீட்டி? நீங்க ஏன் கேக்குறீங்கன்னு புரியுது. ஒருவேளை சொத்துல விரோதம் பண்ணிட்டு அப்படி இல்லைன்னு இப்பதான் நிரூபணம் ஆயிடுச்சே. அந்த வைத்தியக்கார பதக்கம் தாங்க காரணம். எந்த வேலையில இதை வாங்கினேனோ தலையை பிடித்து கொண்டு அழுதான். உங்களுக்கு எங்கள் பரிபூர்ண அனுதாபங்கள். ஒரு விதத்துல எங்களுக்கும் குற்ற உணர்ச்சி உண்டாகுது. உங்க மனைவி ராத்திரி வந்து உதவி கேட்ட பொழுது நாங்க கொஞ்சம் தயங்கிட்டோம். கூட வந்திருக்கலாம். விதி என்றான் பத்மநாபராஜு. அதுக்காக மன்னிப்பு கேட்கத்தான் வந்தோம். சோ நைஸ். நாங்க வரட்டுமா? ஒரு காஃபி கூட கொடுக்க முடியல பாத்தீங்களா? பரவாயில்லங்க, மற்றொரு சமயத்துல வரும். தம்ம செட்டி தெருவுக்கு திரும்புகையில் வசந்த், பாஸ், மணவாளனுக்கு போன் போலீஸ் மெடல் நிச்சயமா கொடுப்பாங்க. துப்புரவா விசாரிச்சு கேஸை சீக்கிரம் முடிச்சிட்டாரே. கணேஷ் பதில் பேசாமல் யோசனையில் இருந்தவன். அறைக்குள் வந்து சேர்ந்ததும் கிருஷ்ணமூர்த்தி என்பவரின் வழக்கை பற்றிய குறிப்புகளை எழுதி கொண்டிருந்த பொழுது இறந்து போன கங்கா, பத்மநாபராஜு, பரட்டை தலையன், இன்ஸ்பெக்டர் மணவாளன் அனைவரையும் மறந்து போயிருந்தான். வசந்த் அந்த பெண் கங்கா அவர்கள் அறைக்கு வந்திருந்த பொழுது எடுத்த வீடியோவை பொருத்தி அதை போட்டு பார்த்தான். சிரிங்க என்றான் வசந்த். அதே கருப்பு உடையில் சிறிது வெக்கத்துடன் கைகளை பார்த்து கொண்டு புன்னகைத்தாள் கங்கா. சே, எத்தனை உயிரோடு இருந்திருக்காங்க அன்னைக்கு சாயங்காலம் வந்தப்போ என்றான் வசந்த் வருத்தத்துடன். கணேஷ் அதை திரும்பி பார்த்தான். வீடியோ எடுத்தமே பாருங்க பாஸ், எவ்வளவு பெரிய இழப்பு. ஒவ்வொரு முறையும் ஒரு அழகான பெண் இறக்குற பொழுது சொர்க்கத்துல ஒரு பூ உதிரும்னு படிச்சேன். வசந்த், அந்த வீடியோவை திருப்பி போடு என்றான் கணேஷ். வசந்த் ரீவைண்ட் பட்டனை கொஞ்சம் இயக்கிவிட்டு மறுபடியும் அந்த வீடியோ படத்தை காட்டினான். கங்கா உட்கார்கிறாள். வசந்தை நிமிர்ந்து பார்த்து புன்னகிக்கிறாள். பேசும் பொழுது உதடு அசைவதும் அதே கரிய நிற உடை, அதில் பூ போட்ட எம்ப்ராய்டரி தெளிவாக தெரிந்தது. மை காட், கிளம்பு வசந்த் என்றான் கணேஷ். எங்கே? ஏதாவது சினிமாவுக்கு. சினிமாவுக்கா? எதுக்கு பாஸ்? புரியுற மாதிரி பேசுங்க. வசந்த், உனக்கு விளக்கமா சொல்ல இப்ப நேரம் இல்ல. நான் கங்கா நடிச்ச ஏதாவது விளம்பர படத்தை இப்பவே பார்த்தாகணும். ஊர்ல இருக்கிற தியேட்டர் எல்லாம் விசாரி உடனே. பாஸ், ஆர் யூ ஆல்ரைட்? சும்மா பேசிட்டு இருக்காதே, சொன்ன வேலையை செய். வசந்த் கணேஷ் மேலும் கீழும் நடப்பதை கவனித்தான். கையால் உள்ளங்கையை தேய்த்து கொண்டு நெற்றியில் நரம்புகள் புடைக்க
எப்படி மிஸ் பண்ணினேன், எப்படி? வசந்த் ஒவ்வொரு தியேட்டராக விசாரித்தான். சார், உங்க தியேட்டர்ல XR பேனா விளம்பரம் காட்டுறீங்களா? ஒரு பெண் கணவனுக்கு கடிதம் எழுதாப்புல. அவன் விசாரித்த 8வது திரையரங்கில் அந்த விளம்பரம் படம் காட்டுவதாக சொன்னார்கள். பாஸ், ஆல்பர்ட்ல காட்டுறாங்க. உடனே ஆல்பர்ட் போகணும். காரில் போகும்போது கணேஷ் கோடி காட்டினான். நாம கங்காவுடைய வீட்டுக்கு போய் அந்த உடலை பார்த்தோமே, முதல்ல உனக்கு என்ன தோணுச்சு? முகம் வீங்கி என்னமோ மாதிரி ஆயிருந்தது. ட்ரெஸ் கூட மாத்தாம நேரம் இல்லாம அந்த கரிய ட்ரெஸ்ல தான் இருந்தாங்க. சரியா கவனிச்சியா? ஏன் வீடியோல கூட அதே ட்ரெஸ் தான். மை காட், எம்ப்ராய்டரில மஞ்சள் ரோஜா. எக்ஸாக்ட்லி, அதே தான் என் முதல் சந்தேகம். அந்த பொட்டிக் கடையில அந்த பெண் என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா? கருப்பு ட்ரெஸ் போன வாரம் தான் வாங்கிட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னாலே. வசந்த் யோசித்து, 2 ட்ரெஸ்? அட, அப்படி ரூட் மாறுறீங்க நீங்க. ஆமாம், இப்ப எதுக்கு விளம்பரப்படம்னு புரியுதா? பார்த்தே ஆகணும் பாஸ். ஆல்பர்ட் தியேட்டரில் நல்ல வேளை மெயின் படம் தொடங்கவில்லை. அவர்கள் டிக்கெட் வாங்கி கொண்டு உட்கார்ந்ததும் XR பேனாவின் விளம்பரம் வந்தது. பின்னணியில் இனிய கீதம் ஒலிக்க ஒரு மனைவி தன் கணவனுக்கு XR பேனாவில் கடிதம் எழுதுகிறாள். கேமரா அவள் கை மேல் மெல்ல மெல்ல கவனம் ஈர்க்க அவள், அன்புள்ள மன்னவனே, நீங்கள் வாங்கி தந்த XR பேனா என்று எழுத ஆரம்பிக்கிறாள். வசந்த், பாத்தியா? பார்த்தேன் பாஸ். என்ன பார்த்த? வலது கையால எழுதுறா இவ. முகத்தை பாத்தியா? பார்த்தேன். சந்தேகம் வருது. இனி என்ன? டெலிபோன் செய்யணும், அவசரம். யாருக்கு? கணேஷ் வெளியே வந்த பொழுது வசந்த் அழுத்து கொண்டான். உங்க கூட வேலை செஞ்சா ஒரு படம் முழுசா பார்க்க முடியாது. கணேஷ் அருகாமை ஹோட்டலில் போய் தன் பையில் அட்டையில் வைத்திருந்த எண்ணெய் சுழற்றினான். மறுமுனையில் குட் மார்னிங் ஹோட்டல் பிருந்தா, மே ஐ ஹெல்ப் யூ என்றது. நோ நோ சொல்லி வைத்தான். வா போகலாம். எங்க பாஸ்? வர வர நீங்க செய்யறது எனக்கே புரியாம போகுது. ஹோட்டல் பிருந்தா. அங்க என்ன தெரியல, வா போகலாம். ஹோட்டல் பிருந்தா என்பது ராயப்பேட்டையின் சுறுசுறுப்பான மூலையில் இருந்தது. அதனுள் செல்லும் வழியும் வெளியே வரும் வழியும் குரலாக இருந்தன. கணேஷ் மாருதியை நிறுத்திவிட்டு ஹோட்டலில் வரவேற்கு சென்று, இங்க பத்மநாப ராஜுங்கிறவரு தங்கியிருக்காரா? அவள் தன் சார்ட்டை பார்த்து, ஆமாம், ரூம் நம்பர் 307. புறா கூண்டுகளை பார்க்க வெளியே போயிருக்காங்க. தேங்க்ஸ். இப்ப என்ன பாஸ்? காத்திருக்கலாம். லவுச்சில் காத்திருந்தார்கள். ஆளுயர குத்தவிளக்கு சூரியன் வர்ணத்தில் ஒரு சித்திரமும் ரத்தின கம்பளமும் அந்த இடத்தை அலங்கரித்ததை கணேஷ் கவனிக்கவில்லை. வருவோர் போவோர் அனைவரையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு இருந்தான். 1/2 மணி ஆயிற்று. வசந்த் அவனிடம், நீங்க எந்த ரோட்ல சிந்திக்கிறீங்கன்னு சொல்லட்டுமா? சொல்லு. நம்மை தேடி வந்த கங்காவும் இறந்து போன கங்காவும் அதோ வரா பாரு. ஒரு டாக்ஸியில இருந்து கங்காவின் கணவன் பத்மநாப ராஜு இறங்கினான். அவன் வாயில் சிகரெட் தொங்கிக் கொண்டிருக்க ஓட்டுநருக்கு பணம் கொடுத்து விட்டு ஹோட்டலை நோக்கி வந்தான். அவனுடன் ஒரு பெண்ணும் வந்தாள். வசந்த், பாத்தியா பாஸ், அன்னைக்கு நாம தேடி வந்த கங்கா. ஷாட் அவளேதான். செத்து போன பொண்ணு உயிரோடு திரும்பியிருக்கா. அவள் செத்து போகலடா முட்டாளே. பின்ன செத்தது யாரு? கங்காதான். அவங்க நம்மை பார்க்கல. ரூமுக்கு போகட்டும். மணவாளனுக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டு அப்புறம் நாம ரூம் நம்பர் 307க்கு போகலாம். பாஸ், கதை வசனம் ரொம்ப கந்தலா இருக்கே. ஒட்ட வைக்கலாம். வாடா, கேஸ் முடிஞ்சு போச்சு. எப்படி உங்களுக்கு அவங்க இவங்கதான் வருவாங்கன்னு தெரிஞ்சது? போன் நம்பர் மூலம். போன் நம்பர் எப்படி தெரிஞ்சது? நேற்று மணவாளனை பார்த்துட்டு பத்மநாப ராஜுவை சந்திக்க போனமே, அப்ப அந்த ஆளு போன் பண்ணிக்கிட்டு இருந்தானே, ஞாபகம் இருக்கா? ஆமா, அப்ப நீங்க கூட ஒரு போன் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்க. போன் பண்ணிக்கல. அந்த போன் பட்டன் போன். அதுல ரிப்பீட் பட்டனை அழுத்தி அதுக்கு முந்தி ராஜு பேசிக்கிட்டு இருந்த நம்பரை கேட்டு வாங்கிட்டேன். வசந்த் கண்கள் விரிய, பாஸ், உங்க தலையில இருக்கிறது என்ன சூப்பர் கம்ப்யூட்டரா? உன் தலையில இருக்கிற அதே சமாசாரம் தான். கணேஷ் மணவாளனுக்கு போன் செய்தான். மணவாளன், உங்க அம்மன் பதக்க கேஸ்ல சில திருப்புங்கள். என்ன கணேஷ், இங்கேயும் கொஞ்சம் உதைக்குது. ஆள் அடையாளம் சரியில்லை. ராமானுஜம், அதான் ரிட்டையர்ட் ரெஜிஸ்ட்ரார். அவர் இப்ப மறுபடியும் பார்த்துட்டு சந்தேகமா இருக்குங்கிறாரு. லாக்கர்ல இருக்கிற பதக்கம் திண்டிவனம் அம்மன் கோவில் பதக்கமே இல்லையா? அதெல்லாம் விட்டுருங்க. கேஸ் புதிய பாதையில திரும்பிடுச்சு. பிருந்தா ஹோட்டல் 307க்கு உடனே வாங்க. கணேஷ் வசந்தும் 307ஐ அடைந்து அதன் அழைப்பு மணியை ஒத்தினார்கள். ஹூ இஸ் இட்? கணேஷ் வசந்த். கொஞ்ச நேரத்தில் கதவு கால்பாகம் தெரிந்து, ஹலோ மிஸ்டர் கணேஷ் என்ற பத்மநாப ராஜு. எப்படி இங்க வந்தீங்க? யார் நான் இங்க இருக்கிறதா உங்களுக்கு சொன்னது? உள்ள வரலாமா? கொஞ்சம் பிஸியா ஸ்டோரி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. நடக்கட்டும். அப்புறம் வரீங்களா? என் காரியம் முடிய 10 நிமிடம் கூட ஆகாது. அப்புறம் வாங்கன்னு சொன்னா பிடிவாதம் பிடிக்கிறீங்களே. கணேஷ் சட்டென்று செயல்பட்டான். கதவை திடீரென்று தள்ளின உத்வேகத்தில் பத்மநாப ராஜு பின்னால் சாய்ந்து விழ இருவரும் உள்ளே நுழைந்தார்கள். படுக்கையில் உட்கார்ந்திருந்த பெண்ணிடம், ஹலோ கங்கா என்றான். அவள் முகத்தில் ரத்தம் விழுந்து ராஜுவை பார்க்க அவன், இவள் கங்கா இல்லை, கங்கா இறந்து போயாச்சு. தெரியும், கங்கான்னு சொல்லிட்டு என்னை வந்து பார்த்தது இந்த பெண் தான். இல்லை, நான் உங்களை பார்த்ததே இல்லை என்றால் அந்த பெண் அச்சத்துடன். வசந்த், அப்படியா? இப்ப நீ வீடியோ பாக்குறியா? வீடியோவா என்றான் பத்மநாப ராஜு. எங்க ரூமுக்கு வந்தப்ப வீடியோ எடுத்தோம். இன்னைக்கு அதை திருப்பி போட்டு பார்த்தப்ப பல விஷயங்கள் தெளிவாச்சு. இடது கை பழக்கம், சட்டையில எம்ப்ராய்டரி. ஏ பெண்ணே, நீ மாட்டிக்காம இருக்கணும்னா பேர் சொல்லு.
சொல்லாதே. நிம்மி நிம்மி உனக்கு மூளை கம்மி. கணேஷ் வசந்த் போல நகரத்தில் 2 சிறந்த லாயர்களை ஏமாத்தலான்னு பாத்தியா? எல்லாம் ராஜு சார் தான். நிம்மி சும்மாரு, பேசாதா, இவங்க லாயர்ஸ் என்றான் ராஜு. கணேஷ் நாற்காலில் உட்கார்ந்தான். மிஸ்டர் பத்மநாபராஜு, நான் சின்னதா ஒரு கதை சொல்றேன், அது சரிதானான்னு பாருங்க. நான் கதை எதுவும் கேட்க தயாரா இல்ல. உட்கார்றா சும்மா என்று வசந்த் அதட்ட அவன் உதடுகள் நடுங்க. சிகரெட் பற்றவை, நடுக்கம் குறையும். நீயும் பத்த வச்சுக்கோ, உனக்கும் டென்ஷன் குறையும். 2 பேரும் மூக்கு வரைக்கும் அபாயத்தில் மூழ்கிக்கீங்க. பாஸ் சொல்றதை கவனமாக கேளுங்க. நான் எதுவும் செய்யல, நான் பம்பாயில இருந்தேன். பத்மநாபராஜு, ஆதியிலிருந்து கேளுங்க. எங்கேயாவது தப்புன்னா சொல்லுங்க. நீங்க ஒரு வசனகர்த்தா, டப்பிங் படம் இருக்கிறவரு, கதை வசனம் எழுதுறவரு, குறிப்பா பாட்டு கூட எழுதுவீங்க. அது என்ன பாட்டு? பதக்கம் வியாழன் கிடைக்காமல் போனால் மிதக்கும் உனது உடல் அன்று. நீங்க தமிழாசிரியரா பிழைப்பை தொடங்கினீங்கன்னு படிச்சேன். உங்களுக்கு எப்படி இந்த பதக்க ஐடியா கிடைச்சது? அந்த பதக்கம் அதான் அம்மன் கோயில்ல. அம்மனும் இல்ல, கோயிலும் இல்ல. எங்க வாங்குனீங்க? தியாகராயர் நகைக்கடையா, பாப்லால் லட்சுமண் தாஸ் ஹேண்டிகிராஃப்ட்லயா? பதக்கம் எதுக்கு வாங்குனீங்க? நீதான் சொல்லேன். அம்மன் பதக்கம்னு ஒரு தாடி மீசை பைத்தியக்காரன் உங்க பேட்டையில அடிக்கடி உலாவறதை கவனிச்ச போதுதான் உங்களுக்கு இந்த எண்ணம் தோணுச்சு. எந்த எண்ணம்? கங்காவை கொல்ற எண்ணம். பத்மநாபராஜு சிரித்தான். அபத்தம், நான் பம்பாயில இருந்தேன். உங்ககிட்ட போர்டிங் கார்டு கூட காட்டினேன் அன்னைக்கு. கவனிச்சேன். எங்க கிட்ட வலுக்காட்டாயமா அந்த கார்டை கொடுத்திருக்கீங்க, அதையும் கவனிச்சேன். மெய்யாவே நீங்க பாம்பேல பிளைட்ல வந்திருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு முக்கியமா இருந்தது அது. அப்போ பாம்பேல இருக்கிறப்போ எப்படி நான் இந்த கொலையை செய்ய முடியும்? பம்பாய்க்கு நீங்க எப்ப போனீங்க? அவன் ஊமையா இருக்க. கொலை நடந்த மறுதினம் காலையில கூட நீங்க போயிருக்கலாம். அதிகாலையில ஒரு பிளைட் இருக்கே, அதுல போயிட்டு அந்த நம்பர்ல காத்திருந்து போலீஸ் கிட்ட இருந்து போன் வந்ததுக்கு அப்புறம் பூனை மாதிரி சாயங்கால பிளைட்ல திரும்பி வந்திருக்கீங்க. வசந்த் தொடர்ந்தான். நீங்க செய்த திட்டத்துல ஒரே ஒரு தப்பு, எங்கள்கிட்ட இந்த பெண்ணை கங்கான்னு அனுப்பினதுதான். இவளை ரொம்ப திறமையா அதே கருப்பு உடையை போட்டு அனுப்பியிருக்கீங்க. விளம்பரப்படம் அது இதுன்னு நல்லாவே சொல்லுச்சு. பதக்கம் பதற்றம் எல்லாம் சரியாதான் இருந்தது. இந்த பெண்ணை இந்த மாதிரி எங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடவும் அடுத்து போலீஸ் கிட்ட இருந்து போன் வந்து 8 மணி நேரம் தண்ணியில இருந்த உடலை பார்த்தப்போ முதல்ல தெரிஞ்சது அந்த கருப்பு உடைதான். அதை பார்த்ததுமே அவள் தான் இவள்னு உடனே முடிவு பண்ணிட்டோம். முகம் வேற வீங்கி இருந்தாலும் வேற எதுவும் பிரதான அடையாளத்தை நாங்க யோசிக்கவே இல்ல. அதுல ஏமாந்துட்டோம். உங்க மனைவி கிட்டே இதே மாதிரி 2 ட்ரெஸ் இருந்திருக்கு. உன்னை நிம்மிக்கு கொடுத்து அனுப்பியிருக்கீங்க, மற்றதே அந்த உடலுக்கு போட்டிருக்கீங்க. வீடியோவை பார்த்ததும் முதல் சந்தேகம், கருப்பு ட்ரெஸ் ஒரே மாதிரி இருந்தாலும் வீடியோல இருந்த எம்ப்ராய்டரி டிசைனும் உடல்ல இருந்த எம்ப்ராய்டரி டிசைனும் வேறு வேறா இருந்தது. போலி கங்காவுக்கு மூக்குல வைரம் இருந்தது, அந்த உடல்ல மூக்குல வைரம் இல்ல. இதெல்லாம் விட சீமால விளம்பரப்படத்துல உண்மை கங்காவை பார்த்தப்போ அவள் வலது கையில பேனாவை வச்சுக்கிட்டு கடிதம் எழுதுறாள். சீமாவுல இடது வலது மாறிக்க முடியாது, ஏன்னா கடிதத்தின் எழுத்துக்கள் நேரா இருந்தன. அந்த பெண்ணை கங்கா போல நடிக்க வச்சு எங்க 2 பேரையும் அம்மன் பதக்க கட்டுக்கதைக்கு வலுவான சாட்சியமா தயார் பண்ண ஏற்பாடு செய்திருக்கீங்க. நீங்க நல்ல கற்பனை வளம் உள்ளவங்க, சீமாவுக்கு கதை எழுதலாம் நீங்க 2 பேரும் என்று சிரித்தான் ராஜு. நீங்க சீமா தாடியை ஒட்டி வச்சுக்கிட்டு ரூமுக்கு வெளியே வந்திருக்கலாம். அதை ராமானுஜம் பார்த்துட்டு தப்பா அடையாளம் காட்ட. வா நிம்மி போகலாம் என்றான் பதட்டத்துடன். நிம்மி பயத்துடன் விழித்தாள். ராஜு சார், எதுவும் ஆபத்து இல்லை தானே? சே, இவங்க 2 பேரும் புருடா விடுறாங்க, பயப்படாத. ஒரு கொலைக்கு உடந்தையா இருந்ததுக்காக உங்களுக்கு 8 வருஷம் தான் கிடைக்கும். இவர் தாங்க சொல்லி கொடுத்து. நிம்மி வாய மூடு என்று அதட்டினான் ராஜு. நீங்க நல்லா பேசுங்க நிம்மி, ஒப்புக்கிட்டு அப்ரோவர் ஆயிட்டா உங்களை விட்டுருவாங்க. நிம்மி இருவரையும் மாறி மாறி பார்த்த பொழுது இன்ஸ்பெக்டர் மலவாளன் வந்து சேர்ந்தார். என்ன கணேஷ், புதுசா என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? இந்த ஆளுதான் சார் தன் மனைவியை கொலை செஞ்சிருக்கணும். இந்த பொண்ணு யாரு? இவங்கதான் வந்து என்னை பார்த்தது, கங்கான்னு பேர் சொல்லிக்கிட்டு. என்னையா சின்ன வீடா? இன்ஸ்பெக்டர், இறந்து போன கங்காவுடைய சொத்து விஷயத்தை விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன் கணேஷ், அவங்களுக்கு நிறையவே சொத்து இருக்குது. நகை நட்டு ஷேர் சர்டிபிகேட்னு எல்லாம் இவருக்கு தான் சேரும். மேலும் சமீபத்துல தெலுங்கு படம் டப்பிங் எடுத்து 2-3 படத்துல அடி வாங்கி நிறைய கடன் வேற. குட், எல்லாம் விசாரிச்சிட்டீங்களா? இன்ஸ்பெக்டர் மணவாளன் உள்ளே வந்தார். சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். இந்த காரியத்தை செய்யறதா அவர் எடுக்க போற படத்துல எனக்கு சான்ஸ் தரேன்னு சொன்னாரு என்றாள் நிம்மி. எந்த காரியத்தை? கணேஷ் வசந்த் முன்னால கங்கான்னு சொல்லிட்டு மிரட்டல் கடிதாசியை காட்டிட்டு வர சொன்னாருங்க. அம்மன் நகையை பத்தி எல்லாம் சொல்லி தந்தாருங்க. 8 முறை ஒத்திகை பார்த்தோம். இதையெல்லாம் மௌனமாக கவனித்துக் கொண்டிருந்த பத்மநாபராஜு சட்டென்று இன்ஸ்பெக்டரின் மேல் பாய்ந்து அவரை தள்ளி விட்டு பால்கனி பக்கம் பாய்ந்து வெளியே பிராஃபிட் சுவரில் குதிக்க அந்த இடம் அமர்க்கலப்பட்டது. போலீஸ் விசில் கேட்க போலீஸ்கார்கள் பின்தொடர நிம்மி பயத்தில் அலற கணேஷ் படுக்கையில் உட்கார்ந்து கொண்டான். வசந்த், பாஸ் கை கொடுங்க என்றான். எதுக்கு? ஏறக்குறைய ஏமாந்து போனதுக்கா? ஏறக்குறைய தானே வசந்த், இதுல நீதி என்ன தெரியுமா?
உடனே தெரியறத நம்பாத. கங்கா என்ற நிம்மி, அதான் உங்க பேரா இல்லை வேற ஏதாவது பாமியா? வசந்த் இப்ப என்ன ஆகும் என்றால் ஈனஸ்வரத்தில். நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை விடுவிக்கணும்னா மறுபடியும் எங்க ஆபீஸ்க்கு நீங்க வந்தாகணும். வரேன் என்றாள். கணேஷ் இப்பொழுது பால்கனி வழியாக எட்டி பார்த்த பொழுது நொண்டி நொண்டி நடந்து வந்த பத்மநாப ராஜுவின் கைகளில் மலவாளன் விலங்கு பூட்டி கொண்டிருந்தார்.